இந்த தமிழ்நாட்டின் இரண்டு மாபெரும் கட்சிகள் என்றைக்குமே திராவிட கட்சிகள் மட்டுமே ஆகும். அதிமுகவும் திமுகவும் தான். ஆகவே இன்றைய சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா அதிமுக பிளவுபட்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் அது மட்டுமே திமுகவுக்கு பெரிய செல்வாக்காக மாறுவதற்கு வாய்ப்பில்லை என்றாலும் இன்றைக்குள்ள சூழ்நிலைகள் இதே போன்று தொடர்கையில் நிச்சயமாக அது ஒரு பின்னடைவை ஏற்படுத்தலாம் என்பது என்னுடைய கருத்து. ஆமாம், அவர் அம்மாவுடைய ரொம்ப நெருங்கி பயணித்தவர், ப்ளஸ் அவருடைய நீண்டகால நண்பர். அவர் மேலே ஒரு மிகுந்த மதிப்பு, ரிகார்ட்ஸ் அண்டு அன்பு செலுத்தக்கூடியவர். ஆகவே அவரை நாங்கள் நேரில் அழைத்தோம். அவர் அதை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு இதில் கலந்து கொண்டார். அழைப்பு விடுத்தால் நிச்சயமாக சேருவேன். நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், எனக்கு அதிமுக மீது எந்த ஒரு தனிப்பட்ட விரோதமோ தனியான ஒரு கருத்தோ எந்த ஒரு சுயநலமோ கிடையாது. அம்மா தான் எல்லாமே. அதிமுகனா அம்மா தான், அம்மானா அதிமுக அப்படி இருக்க வேண்டும், அது மட்டுமே தொடர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தாழ்மையான கருத்து. என்றைக்குமே அம்மா அம்மா தான் இருக்கணும். அந்த இடத்துக்கு வேறு யாரும் வரவும் முடியாது, வரவும் கூடாது. வரவும் நிச்சயமாக நாங்கள் விடமாட்டோம் என்பதை நிச்சயமாக இப்போதைக்கு என்னால் இது போன்ற முடிவுகள் எல்லாம் இந்த இடத்தில் நின்று கொண்டு ஹேசி டிசிஷன்ஸ் எல்லாம் எடுக்க முடியாது. அதிமுகவின் வெற்றி பயணத்தை நோக்கி ஏதான நற்பணிகள் செய்ய என்னை அழைத்தால் ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு எந்த ஒரு சூழ்நிலையிலும் இது போன்ற எண்ணங்கள் எனக்கு கிடையாது. ஏன்னா மீண்டும் அரசியலில் மீண்டும் சேருவது குறித்தே நான் இன்னும் முடிவு செய்யவில்லை. அப்படி ஒரு முடிவு எடுத்தால் நிச்சயமாக அது என்றைக்குமே அம்மா அவர்கள் வழியில் மட்டுமே தான் இருக்கும்.